அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அது மட்டுமல்லாது மீனராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஜனவரி 2ஆம் வாரம் எப்படி அமைய போகிறது, 6ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல் மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடை, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு வேலையாக எந்தெந்த விஷயங்களை மாற்றி கொடுக்க போகிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு பகவான் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுகஸ்தானமாகிய 4இல் வலம் வருகிறாருங்க. அப்படி அவர் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய வயதிற்கு ஏற்றவாறு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விருப்பம், ஆசை, எதிர்பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் என எதுவாக இருந்தாலும் அவை கைகூடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாகவும் உங்களது வீடு தேடி வரும் நல்ல செய்தி என்று சொல்லக்கூடிய வகையில் நிச்சயம் நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. கல்வி ரீதியான எதிர்பார்ப்புகள், மாணவர்களின் கல்வி, உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் கைகூடும். காதல், நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானம், நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பம் போன்றவையும் இந்த தருணத்தில் மிக அற்புதமாக உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்க போகிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள், சிரமங்கள் போன்றவற்றை நகர்த்தறிவதோடு மத்திய மாநில அரசின் சலுகைகள் எதிர்பார்த்தபடியே அமையும். கடன் சார்ந்த தொல்லைகளில் நல்ல செய்தி நிச்சயம் உண்டு. எதிர்பார்ப்பதை விட பல காரிய தடைகளையும் சிரமங்களையும் களைந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அபரிவிதமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயம் மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் வகுரம் பெற்று தைரியத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே பண நெருக்கடிகள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். தைரியமும் துணிச்சலும் அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் சார்ந்த தொல்லைகளில் சிறப்பான மாற்றம் உறுதியாகவே கிடைக்க போகிறது. பல்வேறு வகையில தொல்லை, சிக்கல், சிரமம் என்று பல மனக்குழப்பங்களை அதிகமாக உருவாக்கி கொண்டிருந்த சூழலில் அவற்றில் தெளிவு பிறப்பதோடு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை உருவாக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பொதுவாகவே உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளும் சிரமங்களும் நிச்சயமாக விலகும். குறிப்பாக பல விஷயங்களில் தொல்லை என்று நிறைந்திருந்த பல காரியங்களில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். தாய்வழி உறவுகளிடம் இருந்த மனக்கசப்பும் சங்கடமும் விலகும். வளர்ச்சி நிறைவாக அமையும் சந்தர்ப்பமாகவும் அமைய போகிறது. குறுக்கீடுகள் அதிகமாக இருந்த சூழலில் அந்த குறுக்கீடுகள் அனைத்தையும் முழுமையாக களைந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பமும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. பல்வேறு வகையில தொடர்ந்து குடும்ப ரீதியான பிரச்சனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அவற்றை சிறப்பான முறையில் கையாளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வை தொழில் ஸ்தானம், பிரயஸ்தானம் மற்றும் அஷ்டமஸ்தானத்தில் பதிவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக விலகுகிறது. குருவின் சுப பார்வை 5, 6 கிரகநிலைகளின் மீது பதிவதால் பல அதிரடியான மாற்றங்களை விரைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அந்த கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகி சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் விரைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த மாறுதல்களை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் உஷ்ணகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்திற்கு பிறகு 15ஆம் தேதி முதல் லாபஸ்தானத்தில் உச்சபலம் பெறுகிறாருங்க. லாபஸ்தானத்தில் சூரியன் வலம் வரும் போது அங்கு செவ்வாய் 14ஆம் தேதி முதல் உச்சபலம் பெறுகிறார். செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் 2 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாய் உச்சபலம் பெறுவதால் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான பற்றாக்குறைகள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். குடும்ப ரீதியாக பல சுபகாரியங்கள் கைகூடும். திருமணம், புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுபகாரியங்களை திட்டமிட்டு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். அவருடன் சூரியனும் இணைந்து சஞ்சரிப்பார். உஷ்ண கிரகமான சூரியனும் லாபத்தை வலுப்படுத்துவதால் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் சிறப்பாக பூர்த்தியாகும். தொழில் வியாபாரத்தில்
அனுபவம் இல்லாமல் முயற்சி செய்து சிக்கலை சந்தித்து வரும் மீனராசிக்காரர்களுக்கு அவை விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்க போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக அலைச்சல் சிரமம் கட்டுக்குள் வருவதோடு இறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு பல மடங்கு லாபம் உயரும் மேன்மை நிறைந்த தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. உஷ்ணகிரகமான சூரியனின் அமைப்பால் புதிய முயற்சிகளும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரமாக இந்த தருணம் அமைய போகிறது. பல நல்ல செய்திகள் உங்களது வீடு தேடி வரும் சிறப்பான வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணத்தில் பல பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் மாற்றி கொடுக்கிறாருங்க. பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைத்தாலும் அதை சரியாகவும் கனக்கச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது. திடீரென ஏற்படக்கூடிய விரயங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக லாபத்தை நோக்கி நகரக்கூடிய சுக்கிரன் சிறப்பான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். தற்போது முழுமையாக தொழில் ஸ்தானத்தையும் பிறகு லாபத்தையும் வலுப்படுத்த போகிறாருங்க. ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன். எனவே திடீரென பல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வேலைப்பளு அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைப்பதால் மிக பெரிய அளவில் அசூர வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வாய்ப்புகளை நிச்சயமாக சுக்கிரன் உருவாக்கி கொடுக்கிறார். வித்யாகாரகரான புதனும் 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாகவும் ராசியின் நீச்ச அதிபதியாகவும் இருக்கக்கூடிய புதன் தொழில் ரீதியாக வளர்ச்சியை திருப்திகரமாக மாற்றி கொடுக்க போகிறார். 11 முதல் லாபத்தில் நுழைகிறார். எனவே நீண்ட நாட்கள் வராத பணம் இந்த தருணத்தில் நிச்சயமாக வரப்போகிறது. இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைப்பதால் புதிய வாகனம், புதிதாக நிலம், ஆடை, ஆபரண சேர்க்கை போன்றவை அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. வீடு மாறுதல் இனிமை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது. கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல சிக்கல்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். சிறப்பான வேலையாகவும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணம் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரன் பல இடங்களில் மாறினாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமான கேது யோகஸ்தானத்தில் வலம் வருவதால் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. விழிப்புணர்வுடன் செயல்படக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு விரயத்தில் இருக்கும் ராகுவால் வீண் விரயங்களை தவிர்ப்பதோடு சுப விரயங்களாக அமையும். பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள், சிரமங்கள் போன்றவை முற்றிலுமாக விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். பலமுறை எந்த ஒரு பணியை செய்தாலும் யோசித்து செய்யக்கூடிய அமைப்பில் சனி பகவான் ஜென்மத்தில் வலம் வருகிறாருங்க. ஜென்ம சனியின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய வேளையில் நிச்சயமாக எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் யோசித்து செய்வது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட வீடு தேடி வரும் நல்ல செய்தியாக பல நிகழ்வுகள் அமைவதற்கான முதன்மையான யோகம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மீனராசிக்காரர்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை.